குரங்குகள். வாங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்துருக்குதுங்களா? பெரம்பலூர் மாவட்டம் திருவாச்சூர் மதுரை கோயிலுக்கு உள்ள பெரியசாமி கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் சிலையை உடைச்சாங்க. புதுப்பிச்சு கட்டியிருக்கு. 3 வருஷம் ஆச்சு இந்த சிலையை கட்டி. அது லாஸ்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம். இப்போ திருப்பி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பழைய பெரியசாமி கோயிலுங்க. இந்த சிலையை உடச்சி 3 வருஷம் ஆகுதுங்க. இந்த சிலையெல்லாம் பின்பக்கம் இருக்குங்க, காட்டுறாங்க. இப்போ புதுப்பிச்சு சிலையெல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ பெரியசாமி சிலை பார்த்தீங்கன்னா 25 அடி இல்லை 20 அடி ஹைட்டில் சிலை வச்சுருக்காங்க. குதிரைகள் எல்லாமே பெருசாக இருக்குங்க. அதை காணொலியை பார்ப்போம். இப்போ பழைய சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைச்சது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வண்ணங்கள் இந்த மாதிரி கலர் பெயிண்ட் வச்சு அடித்து அழகாக பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான தொழில்நுட்பம் இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுடுமண் சிலையை செஞ்சு பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ஒருத்தவங்க செஞ்சுருக்காங்க. சுடுமண் சிலையை செஞ்சதுனால அது கலரில் ஒரே மாதிரி காவி கலராக கொடுத்துட்டாங்க. கோயிலுக்கு யாரும் தனியாக வராதிங்க, 4-5 பேர் சேர்ந்து வாங்க. 6 மணிக்கு மேலே வந்துடாதீங்க, கோயில் சாத்திடுவாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பயமாக இருக்கும். நாங்கள் போன குரங்குலாம் நிறையா இருக்குது, குரங்கு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக வாங்க. அமைதியாக இருக்குது பாருங்க. விசேஷ நாள் நிறையா கிடா வெட்டுவாங்க, கும்பல் நிறையா இருக்கும். இந்த கோயில் எப்போ திறப்பாங்கன்னா வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை தான் இந்த கோயில் திறப்பாங்க. நல்ல விசேஷமாக இருக்கும். பேர் தான் இந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணாங்க. இவங்க 3 பேர் தான். இதாங்க செல்லியம் சாமி.
சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு மெய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உடச்சதுக்கு இப்போ 2-3 வருஷத்துக்கு ஒரு சிலையை உடைச்சாங்க. இப்போ வேறு மாதிரி சிலையை வச்சுருக்காங்க. அது கையில் பாருங்கள் அழகாக அந்த மஞ்சள் இருக்குது, அதில் தேடி தேடி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கு. இதுதாங்க பெரிய சாமி சிலைங்க. இந்த சிலையை பாருங்க, பார்க்கறதுக்கு பயமா இருக்குங்க. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, பெருசா அழகா தெரியுது பாருங்க. மீசெல்லாம் முறுக்கு மீசை வச்சுட்டு பெரிய சாமி இருக்காரு பாருங்க. பழைய சிலை, அங்கே உடைக்கப்பட்ட சிலை இதுதாங்க. இதுதான் பழைய பெரிய சாமி சிலைங்க. பழைய குதிரைகள்லாம் இப்படி தான் சின்ன சின்னதாக இருந்துச்சு, பெருசாக வச்சுருக்காங்க. இதுதான் பழைய சிலை. சின்ன சின்ன பதிவுங்க வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறது செங்காமலையான் சாமிங்க. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சேர்ந்தது தான். இந்த கோயிலுக்கு வழி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியசாமி கோயிலுக்கு போயிட்டு வர வழியிலேயே கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. பெரியசாமி கோயிலுக்கு போனீங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டாங்க. சில பேருக்கு இந்த கோயில் தெரியாது, பெரியசாமி தான் தெரியும். இந்த கோயில் இருக்குது, மறந்துடாமல் இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரியசாமி கோயிலில் கிடா வெட்டினா லேடிஸ் சாப்பிட்லாம். இந்த செங்கமலையான் கோயிலில் கிடா வெட்டினா லேடிஸ் சாப்பிடக்கூடாது, ஜென்ஸ்களும் சாப்பிடணும். அது அங்கேயே வெட்டி அங்கேயே சாப்பிட்டு வந்துடணும். அதுதான் ஐதீகம். அங்கே உள்ள கல்வெட்டில் இருக்குங்க.
லைக் பண்ணுங்கள். முகில் பார்த்திபன் யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஆல் நோட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வருங்க.